ஒரு உமனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து இப்போது நம்ம 2, 3 இதுவாக பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பேசிக்காக ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்தாலே அது நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ரைட் வந்து கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ஏர்ன் பண்ணுற அந்த அமௌண்ட்டில் அவங்களுக்கு ஒரு டிஸ்போசபிள் இன்கமாக வச்சுக்கிறதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அதை செலவு பண்ணுறதுக்கான என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது. இன்னொன்று ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கா. ஸோ இட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியுமே நம்ம குயிக்காக பார்க்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கும்போது இப்போது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ், மெயினாக முதல் பட்டதாரி திட்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள் வேலைக்கு வர்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நிறைய வராங்க. ஏன்னா வந்து சுய உதவி குழு திட்டங்கள் இது நிறைய அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஈவன் விடோஸ்க்கு கூட வந்து நம்ம கவர்மெண்ட்ஸில் வந்து ஸ்கீம் இருக்குது. அவங்க வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் எஸ்பெஷலி ரொம்ப ஒரு லோவர் இன்கம் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கடை வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து விமென்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராக்ரஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு வரலாம். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நான் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துடுவேன், இல்லை அப்பா கையில் கொடுத்துடுவேன், இல்லை சம்பாதிக்கிறது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ்க்கே எனக்கு முடிஞ்சு போயிடுது. அப்படிங்கும்போது அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்பேஸ் வந்து இல்லை. இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஃபேமிலிஸ் அதை பொறுத்து வர சிச்சுவேஷன் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, விமன் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிளாக சம்டைம்ஸ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாம் தெரியும், அவர் தான் எல்லாம் பார்த்துப்பார், ஐயோ இந்த மேக்ஸு இந்த டேக்ஸு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எல்லாம் அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில பேர் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் என்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னும் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லேருந்து ஒரு கேஸ் பில்லு, இன்டர்நெட் பில் எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் பேரில் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அது ஏன் ஒரு பெண் பேரில் இருக்கக்கூடாது? ஷேரிங் தான். ஸோ ஷேரிங்கிறது இதில் எல்லாத்துலேயுமே கூட ஆரம்பிக்கிறது தான். சரி எலக்ட்ரிசிட்டி பில் உன் பேரில் இருக்கா, சரி இன்டர்நெட் பில் என் பேரில் ஆரம்பிக்கட்டும். கார் லோன் பார்த்திங்கன்னா நிறைய விமனில் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கம்மியாக வருன்றதுனால இப்போ எப்படியோ வந்து விமன் பேரில் தான் இன்றைக்கி கார் வந்து வாங்கிடுறாங்க. வீடும் அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லோன் அந்த மாதிரி கம்மி இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ் இன் விமன் நேமில் வந்து நடக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஹவு மச் ஆஃப் தட் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தட் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற அந்த காசில் உங்களுக்கு ஒரு டிஸ்போசபிள் இன்கமாக உங்களோட செலவுகளுக்கு தேவைகளுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத விமன் வந்து யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து அமைச்சுக்கணும். நான் வந்து சேலரி வரும், வந்த உடனே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் இட் டு சம்வன்ஸ் எல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா there's no point in earning for that. ஸோ அந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. தேர்டாக நம்ம பார்க்குறது தான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இப்போது இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஆக்சுவலாக பார்த்தோன்னா லோவர் இன்கம் குரூப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சிட்டுக்கள் போடுவாங்க, பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையில் போய் நகைச்சீட்டு கட்டுவாங்க, சுய உதவி குழுக்களில் போயிட்டு வந்து அவங்க வந்து ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. அதனால அவங்க இன்ஃபேக்ட் நீயா நானால வந்து ஒரு ஷோவே பண்ணாங்க. கிராமத்துலேருந்து வந்த பெண்களும் நகரத்து பெண்களும் யாருக்கு சேவிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கிராமத்து பெண்கள்கிட்ட சேவிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிட்டு போட்டு சேவ் பண்ணி. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. நம்ம இங்கே ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து போகிறதுலேருந்து வரதுலேருந்து இன்ஸ்டாகிராம் எல்லா வாட்ஸ்அப் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ஷாப்பிங் பண்ணுறோம். அஃபோர்டபிலிட்டி, அவைலபிலிட்டி ரெண்டும் நம்மளுக்கு இருக்குன்றதுனால டக்குன்னு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிடுறோம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஸ்பேஸில் தான் இனி வந்து விமன் வந்து கொஞ்சம் வந்து வளர வந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஃப்ரீடம் ஓரளவுக்கு நம்ம ஒரு பொசிஷனில் அட்லீஸ்ட் தமிழ்நாடுல கொஞ்சம் வந்திருக்கும். இண்டிபெண்டன்ஸ் இன்னும் நம்ம வளரணும் நிறைய. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரஸி அடுத்து நம்ம வளர்த்துக்கணும். இப்போ மென்னும் உமனும் அவங்களோட சேலரி ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உமன் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மித்தா இல்லை நிஜம் தானே? அது இது ஆக்சுவலாக ட்ரூ தான். ரீசன் வந்து நம்ம பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து விமன் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஒரு ஃப்ரெஷராக 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, 5 வருஷம் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, அவள் ஒரு மெட்டர்னிட்டி போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பையன் ஒரு ப்ரமோஷன் அங்கே வாங்கிடுவான்.
ஸோ இந்த பொண்ணு திரும்ப வந்து ஜாயின் பண்ணும்போது ஓல்டு சேலரியில் தான் அவன் ஜாயின் பண்ணுவான். பட் அவன் வந்து எலிவேட்டட் சேலரியில் இருப்பான். ஸோ இதிலேருந்து திரும்ப அந்த பொண்ணு ஒரு 3 இயர்ஸ் அவங்க வளர்ந்து எப்படியோ ஒரு அந்த ப்ரமோஷன் வாங்கி அந்த சேலரிக்கு வராங்க அப்படின்னா, அதுக்குள்ளே இந்த பையன் இன்னும் ஒரு 2 படி மேலே இருப்பான். இப்போ அப்போ என்ன ஆகும், ஒரு 3 ஆர் 4 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் மெட்டர்னிட்டி போயிட்டு வராங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஃபால் பேக். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வந்து விமனுக்கு வந்து அந்த சேலரி செட்டில்மெண்ட் வந்து கொஞ்சம் அந்த இம்பேலன்ஸில் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் சில பாலிசிஸ் அதெல்லாம் வச்சு தேர் ட்ரைங் டு நார்மலைஸ் இட். எப்படி நம்ம அதை வந்து ஈவன் அவுட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு ஹியூஜ் அண்ட் டிராஸ்டிக் சேஞ்ச் தான். நம்மளால் இமீடியட்டாக அந்த நார்மலைசேஷனை கொண்டு வந்துட முடியாது. பட் வி ஹவ் மேட் அ லாட் ஆஃப் ப்ராக்ரஸ் இன் தட் ஸ்பேஸ். ஆனால் நம்ம அதை நோக்கி போக வேண்டிய டைம் நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 2 மென் ஒன்றா கரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அந்த சேலரி மேட்ச் ஆகாது. ஏன்னா அங்கேயும் அந்த ப்ரமோஷன் டிஃபரன்சஸ், அந்த போனஸ் டிஃபரன்சஸ், கம்பெனிஸ் அவங்க மாறுறது, அது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மென் அண்ட் விமன். ஆல்சோ 2 men cannot actually match that same salary-ன்றது இஸ் ஆல்சோ த ரியாலிட்டி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஷிப் ரோலெல்லாம் வந்து உமன் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எதனால் அப்படி? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே அதோட சேர்ந்த ரீசன் தான். சப்போர்ட் சிஸ்டம். பிகாஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி டிமாண்டிங் ரோல். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விமன் வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து வேலைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ, இட்ஸ் மோர் ஆஃப் அ மைண்ட் கேம் தான். சீனியர் பொசிஷன்ஸ் நம்ம போக போக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய பேரை வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி நம்மளோட சர்க்கிள் வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்களை பற்றி படிக்கணும். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஏஐ இருக்குன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்றது வந்து இம்பார்ட்டண்ட்டே. ஐடியா நான் ஐடியான்றது கிடையாது, ஏஐ தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும்போது விமன் அந்த சீனியர் ரோலில் போய் உட்காரணும் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் வந்து ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து பாசிபிள். அந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் வந்து வர ஆரம்பிக்கலை. அதுதான் வந்து மெயின் ரீசன் வை வி ஆர் நாட் ஏபிள் டு see a lot of leaders in higher positions as women. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ். ஆண்களுக்கு கிடைக்கிற அந்த கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் வந்து விமென்க்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். இப்போ இந்திரா நூயோட கேஸ் திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, ஷி ஹேட் காட் வெரி குட் மென்டர்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்க நடுவில் வேலை பார்த்த கம்பெனிஸில் எஸ்பெஷலி பெப்சிகோலியா அவங்க ஒரு பீரியடில் இருந்தபோது அவங்கள வந்து சரி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீ வந்து பார்க்கணும், இந்தந்த மாதிரி விஷயங்களை நீ அனலைஸ் பண்ணணும். அந்த கைடன்ஸ் வந்து விமனுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது. மெயினாக விமனுக்கு விமனே வேறு சொல்லிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து என்றைக்கும் கொஞ்சம் இருக்கிறது தான். நம்ம என்ன தான் சொல்லி சப்போர்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் எங்கேயோ அந்த இடத்துலையே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவை. செகண்ட் ஆர்கனைசேஷன் ஷுட் ஆல்சோ ஓப்பன் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து விமன் இருக்காங்க, எஸ்பெஷலி வந்து அந்த ஒரு பேரண்டிங் ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னா இவங்களாவே அசியூம் பண்ணிவிடுவாங்க, ஐயோ சின்ன குழந்தைய வச்சுட்ருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ப்ரமோஷன் கொடுக்குறது, அது அவங்களோட பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்லணுமா, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம், உனக்கு ஃபேமிலியில் இதெல்லாம் இருக்குது, இந்த ரோல் இதெல்லாம் டிமாண்ட் பண்ணும், நீ பண்ணுவியா, அப்படி தான் நம்ம கான்வர்சேஷனை கொண்டு போகணுமே தவிர நம்மளாவே அசியூம் பண்ண முடியாது. குழந்தைய வச்சுட்ருக்கா, அவளால் எப்படி வேலை பார்க்க முடியும், மேபி அவங்க மாமனார் மாமியார் கூட இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு நானி வச்சுருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. they will create their own support system இல்லையா? ஸோ ஆர்கனைசேஷன்ஸும் அந்த டிஸ்பேரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரூல் அவுட் பண்ணிவிட்டு விமன் லீடர்ஸையும் வந்துட்டு ஹையர் பொசிஷனுக்கு கன்சிடர் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதை கொண்டு போகணும். தேர்ட் திங் வந்துட்டு அஸ் அ சொசைட்டி ஆல்சோ வி ஷுட் வெல்கம் தட் சேஞ்ச். இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இப்போ ஒரு 5,000 பீப்புள் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ அவங்க ஐபிஓ போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு விமன் சிஇஓ வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது. ஐயோ விமன் லீடர்ஸாக இருக்காங்களே, இந்த கம்பெனியில் நம்ம போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்குது தான். ஸோ சொசைட்டியும் இதுக்கு மாறணும். விமன் வந்து டாப் பொசிஷனில் போய் உட்காரணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த இனிஷியல் எம்பவர்மெண்ட் சர்க்கிள், home, workplace and society together should cooperate in such a way that leadership in women will see a steep rise.